லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? புரட்டாசி 3வது சனிக்கிழமை முடிந்ததால் கடலூரில் கொட்டும் மழையிலும் பொதுமக்கள் மீன் வாங்க குவிந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், மீன்களை வாங்க மக்கள் மத்தியில எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? மீன்களோட விலை நிலவரம் என்னவா இருக்கு? வியாபாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? விவரம். புரட்டாசி மாதம் என்றாலே இந்துக்கள் மாதம் என்று சொல்லப்படும். அந்த சமயத்தில் ஆன்மீக சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த அசைவம் சாப்பிட மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதே சமயத்தில் அறிவியல் காரணம் உள்ளது. குறிப்பாக கோடை முடிந்து மழை தொடங்கும் இந்த சமயத்தில் இதுபோல் மீன் சாப்பிட்டாலோ அசைவ பொருள் சாப்பிட்டாலோ செரிமானம் ஆகாது என்பதுதான் அறிவியல் பொருளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் கடந்த 3 வாரமாக கடலூரில் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை என்பது சற்று குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று 3வது சனிக்கு முடிந்த காரணத்தினால் மீன் விற்பனை சற்று அதிகரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக கடந்த வாரத்தில் வஞ்சர மீன் 650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது 750 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதேபோல் சங்கரா, கொடுவா உள்ளிட்ட மீன்களுக்கு 50 100 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது மீனவர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் வரத்து என்பது கடந்த வாரங்களை காட்டிலும் தற்போது அதிகமாகத்தான் இருக்கிறது. கொட்டு மழையில் கூட சிறு வியாபாரிகள் அதிகாலை 2 மணியிலிருந்தே மீன் வாங்க தொடங்கிவிட்டார்கள். இது மீனவர்கள் மத்தியில் சற்று நிம்மதியை தந்திருக்கிறது. அதே சமயத்தில் இன்னும் சில நாட்களில் மழை தொடங்கிவிட்டால் கடலுக்கு செல்ல முடியாத நிலைக்கும் தள்ளப்படுவார்கள். அது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது. இன்றைய பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மீன் விற்பனை இருந்தது, இதை மீனவர்கள் எப்படி பார்க்கலாம் என்று நம்முடன் பேசுவதற்காக மீனவர் பாலு இருக்கார். அவர்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ கடந்த வாரத்தை காட்டிலும் இப்போ எப்படி மீன் விற்பனை இருக்குது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எங்க புரட்டாசி மாசத்துல இருந்து மீன் விலை இல்லை சார். நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நாங்க ஒரு 3000 லிட்டர் 4000 லிட்டர் டீசல் ஓட்டிட்டு வரோம். இங்க பார்த்தோம்னா நாங்க 6 ரூபா 10 ரூபா தேருன்னு வந்தோம்னா 3 ரூபா 4 ரூபா தான் தேருது. எங்களுக்கு லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் தான் விற்கிது. டீசல் 4000 5000 ஓடிடுது. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த புரட்டாசி மாசத்துல. கடந்த வாரத்தை பார்க்கும்போது இப்ப எப்படி இருக்கு, இந்த வாரம் எப்படி இருக்குது? இப்ப இந்த 3ஆம் சனில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அளவுக்கு 160% பரவாயில்ல, எங்களுக்கு பரவாயில்ல. நன்றி. குறிப்பாக கடந்த 3 வாரம் இருந்ததோட தற்போது இந்த நாள் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகத்தான் இருக்கிறது. காரணம், இந்த 3வது புரட்டாசி சனி முடிந்த காரணத்தினால் மீன் வியாபாரம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. அதேபோல் இறைச்சிகள் வியாபாரம் அதிகரித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்தில் காட்டிலும் இந்த வாரம் விலை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பொதுமக்கள் சற்று அதில் ஆர்வம் காட்டாமல் இருந்தாலும் கூட்டம் என்பது பல பகுதியிலிருந்து வந்த காரணத்தினால் போட்டியின் காரணமாக அவர்கள் மீன் வாங்கி செல்வது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மீன் வரத்தும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மீனவர்கள் அது மேலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீன் அதிக அளவு வரும் காரணத்தினால் இங்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் என்ற காரணத்தினால் மீனவர்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?